ஐயப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ.
ரட்சிப்பு இல்லை. இரட்சண்ய நாளின்றே வந்திடாயோ. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பு இல்லை. இரட்சண்ய நாளின்றே வந்திடாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று உன்னை அழைக்கிறாரே. வாயென்று உன்னை அழைக்கிறாரே. வாயென்று உன்னை அழைக்கிறாரே. வாயென்று உன்னை அழைக்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பி ஹோலி, பரிசுத்தராயிருங்கள் என்னும் தலைப்பில் தியானிக்க ஆயத்தப்படுவோம். நம்முடைய தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத பரலோகம் தவியாய் தவித்து கொண்டிருந்தது. எப்பொழுது அவர் மீண்டும் பரமேறி வருவார் என ஆவலோடு காத்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவருக்கோ தான் உலகத்தை விட்டு போகிறோமே என்று கஷ்டமாக இருந்தது. சரியாக பூமியிலே ஒரு தலைமுறை இடைவெளியை கணக்கிடும் கால அளவான 33.5 ஆண்டுகள் பூமியில் இருந்து பூமியில் உள்ள மக்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய சீஷர்களும் உலகத்திற்குள் இருந்தாலும் அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மனம் எல்லாம் அவரே நிறைந்திருந்தார். அவர்களுடைய உள்ளம் எல்லாம் அவரே வியாபித்திருந்தார். திடீரென்று அவர்களையும் விட்டு போக வேண்டிய காலம் வந்துவிட்டது. சில உறவுகளுடன் பயணித்த பயணங்கள் முடிவடையும் போது இன்னும் கொஞ்சம் அவர்களுடன் பயணித்திருக்கலாம் என மனதிற்குள் ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படிதான் ஆண்டவருக்கும் உலகத்தை விட்டு போகும்போது ஏக்கம் இருந்தது. பிரசவிக்க போகும் ஒரு பெண்ணின் பிரசவத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. உறவினர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்க அந்த தாய் பிரசவ வலியில் கதறி கொண்டிருந்தாள். வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு வழக்கத்திற்கு மாறாக ஏதேதோ சத்தம் கேட்டது. நமக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்னும் குழப்பம் அக்குழந்தையின் மனதில் ஊசலாடியது. அமைதியாக ஆனந்தமாக தாயின் வயிற்றில் மிதந்து கொண்டிருக்கும் நமக்கு என்ன ஆகப் போகிறதோ என குழந்தை பயந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அந்த குழந்தையிடம் பேசினார். குழந்தாய், இனி நீ மனிதர்களுடன் வாழ உலகத்திற்குள் செல்ல போகிறாய். குழந்தை கேட்டது, ஆண்டவரே, இங்கேயே நான் சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன், நான் ஏன் அங்கே போக வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்திற்குள் போனால் உடல் அளவிலும் மனதளவிலும் இன்னும் பெரிய ஆளாக வளருவாய். ஆகவே நீ உலகத்திற்குள் போக வேண்டும். குழந்தை கேட்டது, உலகத்தில் என்னை யார் பார்த்து கொள்வார்கள்? அதற்கு ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, நான் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறேன். உலகத்திற்குள் போகும்போது நீ என்னை பற்றி அதிகமாக புரிந்து கொள்வாய். ஆகவே நீ உலகத்திற்குள் செல் என்று அந்த குழந்தையிடம் ஆண்டவர் சொன்னார். கெத்செமனே தோட்டத்தில் நடந்தவையும் இதுதான். உலகத்தை விட்டு போவதற்கு ஆயத்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தோடு பிதாவோடு பேச ஆரம்பித்தார். அதை உற்று கேட்டுக்கொண்டிருந்த 3 சீஷர்களில் ஒருவரான யோவானுக்கு தூக்க மயக்கமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிந்தது. தன் காதையும் மனதையும் திறந்த யோவான் அதை கவனமாக கேட்டு பிற்காலத்திலே தன் நற்செய்தி நூலிலே எழுதினார். அதை தான் நாம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்பட்ட ஆண்டவர் தான் தனியாக உலகத்தில் விட்டு செல்லும் தன் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிற ஏற்பாடுகளை குறித்து தெளிவாக
பரலோகத்திலே பிதாவோடு பேசினார். அவருடைய முக்கியமான கரிசனை என்னவென்றால், எப்படி அவர் உலகத்திற்குள் இருந்த போதும் உலகத்தானாக இல்லையோ அதுபோல அவர்களும் உலகத்தாராக மாறிவிடக்கூடாது. அதை தான் 2 தடவை ஆண்டவர் சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் இதை நாம் காண முடியும். உலகத்திலே பரிசுத்தமாக வாழும்படியான வழிமுறையாகவே இதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை குறித்து தான் நாம் தெளிவாக தியானிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்தமாக வாழும்படியான முதல் வழிமுறை அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும். யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆண்டவருக்கு மிக சோகமான தருணமாக அமைந்தது என்னவென்றால், அவர் படைத்த உலகத்திற்கு, அவருக்கு உரிமைப்பட்ட உலகத்திற்கு அவர் அழையாத விருந்தாளியாக நுழைந்ததுதான் அவருக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. எப்படி ஒரு பெண் பிள்ளை தனக்கு உரிமையாக இருந்த தன் பிறந்த வீட்டிற்குள் திருமணம் முடிந்த பிறகு விருந்தாளியாக வரும்போது ஒரு சோகம் ஏற்படுமே, அதுபோலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்திற்கு வந்த போது அப்படிப்பட்ட ஒரு சோகம் ஏற்பட்டது. அவர் படைத்த போது நல்லது என்று கண்டு மகிழ்ந்த உலகம் இப்பொழுது இல்லை. மனிதர்கள் அதை பெருமளவு மாற்றிவிட்டார்கள். மனிதர்கள் அதை மிகவும் அசுத்தப்படுத்தி விட்டார்கள். ஆகவே உலகத்திற்குள் வந்த போது முதலாவது அவர் புரிந்து கொண்ட நிஜம், இந்த உலகம் என்னுடையதல்ல, நானும் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, இது என்னை அந்நியப்படுத்திவிட்ட உலகம், இது எனக்கு அந்நியமான உலகம். ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திற்குள்ளே நான் நான் என்று சொல்லி பல்வேறு உலகங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமும் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நாம் இன்னும் உலகத்தான் என்பதை காட்டுகிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பவுல் அப்போஸ்தலனை போல சொல்லுவதும் வாழ்வதுமே நாம் பரலோகத்தார் என்பதை காட்டும். மனிதரை பரிசுத்தம் அடைய விடாமல் அசுத்தப்படுத்துவது என்ன தெரியுமா? நான் என்பதுதான். நான் என்னும் தன்முனைப்பு, ஈகோ நம்மை விட்டு நீங்கிவிட்டால் பரிசுத்தம் அடைந்து விட முடியும். நான் என்னும் எண்ணமே நமக்குள் பல நோய்களையும் ஏற்படுத்தி நம் உடம்பையும் அசுத்தப்படுத்துகிறது. நான் சொன்னதை கேட்கவில்லையே, நான் மதிப்பிழந்து போய்விட்டேனே என்று தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டே இருக்கும்போது அது நமக்குள் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி நோயை கொண்டு வந்து நம் உடம்பை அசுத்தப்படுத்தி விடுகிறது. நோய்க்கு பெயர் சூட்டி அதை கொண்டாடி கொண்டே இருப்பதும், நம் மீது நாமே அனுதாபம் கொள்வதும், பிறரும் நம் மீது அனுதாபம் செலுத்த வேண்டும் என்னும் ஏக்கமும் பரிசுத்தமற்று நடக்க செய்கிறது. கடும் கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டு பரிசுத்தம் சொல்லளவில் கூட இல்லாமல் போய்விடுகிறது. நான் உலகத்தான் அல்ல, நான் என்னும் ஒன்று என்னில் இல்லை என்னும் நிலை வந்துவிட்டால் அதுதான் பரிசுத்தம். நான் என்பதை துறப்பவர்களை உலகம் பகைக்கும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 17:14 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. தனித்தனி உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உலகத்திற்குள் வரும்படி நம்மை அழைப்பார்கள். உதாரணமாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் இப்படி பலர் தங்களுடைய உலகத்திற்குள் நம்மை அழைப்பதை பார்க்கிறோம். எங்களுடைய வா, நாம் பதிவிருப்போம், குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம், விலை உயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம், எங்களோடே பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பைதான் என்று அழைப்பார்கள். இதற்கு சம்மதித்து இந்த உலகத்திற்குள் போய்விட்டால் உலகம் நம்மை அணைத்துக் கொள்ளும். ஐயோ, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் உங்கள் உலகத்தான் அல்ல என்று சொன்னால் உலகம் நம்மை பகைத்துவிடும். ஆண்டவரும் இதை தான் யோவான் 17:14 சொல்லுகிறார். ஆண்டவர் ஒன்றை மட்டும் நம்மிடத்திலே தெளிவாக சொல்லுகிறார். உலகம் உங்களுக்குள் இருக்கும் வரை, உலகத்தாராக நீங்கள் இருக்கும் வரை பரிசுத்தம் அடைய முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் உலகத்தான் அல்ல என்கிற எண்ணத்தை அழுத்தமாக சொன்ன ஆண்டவர் யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல என்று சொன்னார். நாமும் நம்முடைய ராஜ்யத்தை இவ்வுலகத்தில் கட்டி கொண்டிருந்தால் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழ நான் உலகத்தான் அல்ல என்கிற திட தீர்மானம் நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். அவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல,
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பரிசுத்தமாக வாழ எப்படி நான் உலகத்தான் அல்ல என்கிற எண்ணம் உதவுகிறதோ அதே போல அவருடைய வார்த்தையாகி அவருடைய வசனமும் பரிசுத்தமாக வாழ நமக்கு உதவுகிறது. அதிகம் அசுத்தமடைய வாய்ப்புள்ள பருவம் மனித வாழ்விலே வாலிப பருவம். அப்பருவத்திலே ஒரு வாலிபன் தன்னை எப்படி பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும் என்கிற கேள்விக்கு 119 சங்கீதம் 9 அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே என பதில் தருகிறது. நாம் எல்லாரும் அவருடைய வசனத்தை நம் வாழ்விற்கு வழிகாட்டியாக வைத்துக் கொள்ளும் போது நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். பூந்தொட்டியில் மலரும் மலராக நம் வாழ்வு இராவிட்டாலும் குப்பை தொட்டியில் கிடக்கும் குப்பையாக நம் வாழ்வு இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையிலே வேகமாக பணிகளை செய்வதற்கு நாம் காலத்தோடு பழக வேண்டும். கண் விழிப்பதற்கு சூரியனோடு பழக வேண்டும். ஆனால் வாழ்வதற்கு உலகத்தோடு பழகக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் கரிசனையான அறிவுரை. உலகம் நம் அழகை புகழ்ந்து நம்மை அடிமையாக்கும். புகழ் போதையிலே சிக்க வைத்து பெருமையில் மூழ்கச் செய்யும், மனதை இருளடைய செய்யும். உலகத்தின் கரிசனம் நரித்தனமாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் வசனத்தின் மூலமே நாம் புரிந்து கொண்டு நம்மை திருத்திக் கொள்ள முடியும். வசனத்தின்படி திருத்துவதற்கு நாம் வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நாம் வருந்துவதற்கு கர்த்தரின் நேரம் ஒரு நாள் நியாய தீர்ப்பாக வரும். வசனத்தை கேட்காமலே வாழ்பவர்களின் உள்ளம் பரிசுத்த அலங்காரமாக இராது, அசுத்த அகங்காரமாகத்தான் இருக்கும். அவர்களுடைய அகம் எப்பொழுதும் காரமாகத்தான் இருக்கும். வருடங்கள் ஆக ஆக நம்முடைய பழைய புகைப்படங்களுக்கு அழகு கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய அகத்துக்கு அழகு கூட வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அது வசனத்தினால் மட்டுமே முடியும். வெயில் பட்டாலும் வைரம் சூடாகாது, ஆனால் கண்ணாடி சூடாகிவிடும். வைரம் பட்டை தீட்டப்பட்டு ஒளியேற்றப்படுவது போல வசனத்தினால் நம்மை பட்டை தீட்டி ஒளியேற்ற வேண்டும். ஆண்டவர் இதையே யோவான் 17 சொல்லுகிறார். நாம இருப்பது கண்டிப்பாக பரிசுத்தம் அல்ல. நான் இப்படித்தான், நான் எப்பொழுதும் இப்படித்தான், நான் இப்படித்தான் நடப்பேன், இப்படித்தான் அமர்வேன், நான் இப்படித்தான் பிறரிடம் பேசுவேன், நான் இப்படித்தான் உணவு உண்பேன், நான் இந்த வேலைகளை மட்டும்தான் செய்வேன் என நம்மை ஒரு வட்டத்திற்குள் நாம் நிறுத்தக்கூடாது. நான் இப்படிதான் என நாம் தீர்மானிப்பது இயல்பாக நமக்குள் உருவாகி வந்ததல்ல. அது உலகத்தின் ஊடகங்களால் உருவாக்கப்பட்டவை. முற்காலங்களிலே கடைகளை திறக்கும் போது மங்களகரமான பெயர்களை வைத்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், போக்கிரி பேக்கரி, சென்ட்ரல் ஜெயின் துளி கடை என்றெல்லாம் வைக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? உலகத்தின் அதிபதியாகிய பிசாசிடமிருந்து வந்ததே தவிர, அசுத்தமானாகி அவனிடமிருந்து வந்ததே தவிர ஆண்டவரிடமிருந்து வந்ததல்ல. நமது வாழ்க்கையை ஆண்டவருடைய வசனத்திற்குள் நிறுத்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை வசனத்தினால் உணர்ந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும். வசனத்தை வைத்துதான் நம் வாழ்வை குறித்து விவாதிக்க வேண்டுமே தவிர வெறுமனே நம் உணர்வுகளை கொட்டி விவாதித்தால் நாம் பரிசுத்தமடையவே முடியாது. வெறுமனே நம் உணர்வுகளின் அடிப்படையில் விவாதிக்க போனால் சொல்வார்கள், பொது வாழ்க்கை இது, இதிலே கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனால் முடிவில் அனைவரும் பொது முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என உலகத்தின் பொது முறைக்கு நம்மை கொண்டு சென்று விடுவார்கள். வசனம் மட்டுமே உண்மை, வசனம் மட்டுமே சத்தியம். வசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். மூன்றாவதாக, பரிசுத்தம் ஒரு முறை நிகழ்வதல்ல, பல முறை நிகழ வேண்டியது. யோவான் 17:19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். பலரோடு கலந்து பழகி வாழ்கிற நாம் தினந்தோறும் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஒரு வீட்டிலே ஒருவர் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வீடு அதிகம் அசுத்தமடையாது. ஒரு வீட்டிற்குள் ஒருவர் மட்டுமே போக்குவரவாக இருந்தால் அந்த வீடு அசுத்தமடையாது. பலரும் வந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த வீடு அதிக அசுத்தமடையும். அதனால்தான் அதிகம் சுத்தம் பண்ணப்பட வேண்டியது இருக்கும். அதிகம் மனிதரோடு பழகும் போதும், அதிகமாக உலகத்திற்குள் செல்லும் போதும், ஏசாயா சொல்லுகிறபடி அசுத்த உதடுள்ளோர் நடுவிலே வாழும் போதும், அசுத்த உள்ளம் உள்ளோரோடு உலகத்தில் நாம் பழகும் போதும், நம்மை நாமே தினமும் பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நாம் அசுத்தம் அடைந்து விடுவோம். யோவான் 17:19 ஆண்டவர் பரிசுத்தத்தை மாதிரியாக, முன்மாதிரியான வாழ்க்கையாக காட்டுகிறார், ரோல் மாடலாக காட்டுகிறார். அடுத்தவர்களை பரிசுத்தப்படுத்த நாம் முதலில் செய்ய வேண்டியது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதுதான். 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, பிரியமானவர்களே,
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கிடவும். மனிதர்களின் பரிசுத்த வாழ்க்கை பெரும்பாலும் கொடூரமும் அன்பற்றதுமாகவே இருக்கும். மற்றவர்கள் மீது வெறுப்பு மனப்பான்மை உள்ளதாகவே இருக்கும். பாவத்தை சகித்து கொள்ள முடியாது என சொல்லியே சகிப்புத்தன்மை அற்றோராகவும் சகோதரத்தன்மை அற்றோராகவும் இருப்பார்கள். ஆனால் நான் உலகத்தானல்ல என சொன்ன ஆண்டவரின் பரிசுத்தத்தில் அனைவரையும் அரவணைக்கும் தன்மை இருந்தது. அவரது பரிசுத்தம் உலக மனிதர்களின் குறைபாடுகளையும் மண் சார்ந்த வாழ்க்கை முறைகளையும் புரிந்து கொண்டதாக இருந்தது. அவரது பரிசுத்தம் சொற்களால் கட்டமைக்கப்படவில்லை, செயல்களால் செயல்படுத்த முனைந்த பரிசுத்தமாகவே இருந்தது. அவருடைய பரிசுத்தம் நமக்கு தேவை. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அதுதான் நம்மை பரிசுத்தமாக வாழும்படி ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற மாதிரி. அதை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த முனைவோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.